பிளாசிப் போர் மூலம் வங்காளத்தில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை நிறுவியவர் யார்? ஏ. கவுண்ட் டி லாலி, கவுண்ட் தே லாலி. பி. டியூப்லே, டியூப்ளெக்ஸ். சி. ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவ். டி. ஹைதர் அலி, ஹதர் அலி. சரியான பதில் சி. ராபர்ட் கிளைவ், ராபர்ட் கிளைவ். சரியான விடை சி. சோகஸ்மேலி 1757 இல் நடைபெற்ற பிளாசி போரில் சிராஜுத்தௌலாவை தோற்கடித்ததன் மூலம் ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வலுவான அடித்தளம் அமைத்தார். இப்போரின் வெற்றி ஆங்கிலேயர்களை ஒரு வணிகக் குழுவிலிருந்து ஒரு அரசியல் சக்தியாக மாற்றியது. சிவப்பு தலைப்பாகைகளின் தலைவர் யார்? ஏ. குப்லாய் கான், குப்லை கான். பி. மிகாடோ, மிகடு. சி. சு யுவான் சாங், சியுன் சங். டி. மார்கோ போலோ, மார்கோ போலோ. சரியான பதில் சி. சு யுவான் சாங், சியுன் சங். சரியான விடை சி. சோகஸ்மேலி சு யுவான் சாங் என்பவர் மங்கோலிய யுவான் வம்சத்திற்கு எதிராக போராடிய சிவப்பு தலைப்பாகைகள் அமைப்பின் தலைவராவார். இவர் மங்கோலியர்களை விரட்டிவிட்டு சீனாவில் மிங் வம்சத்தை தோற்றுவித்தார். மனிதனின் கடந்த காலம், உலக வரலாற்றுக்கு முந்தைய காலம் மற்றும் மனித சமூகங்களின் வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. ஜீட் எல்ஹு போசல், ஜீயுட் எல்ஹி போசல். பி. ஜெயூட் எம்ஹு கெனோயர், ஜெயூட் எம்ஹு கீனோயா. சி. கிறிஸ்ட் ஸ்கார், கிரீஸ் ஸ்கார். டி. டேவிட் அட்டன்பரோ, டேவிட் அட்டன்பரோ. சரியான பதில் சி. கிறிஸ்ட் ஸ்கார், கிரீஸ் ஸ்கார். 1. கிறிஸ் ஸ்கார் ஒரு புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் மற்றும் இந்த நூல் உலக வரலாற்றின் தொடக்க காலத்தை விளக்கும் ஒரு முக்கிய ஆதாரமாகும். இது மனித பரிணாமம் மற்றும் சமூகங்களின் வளர்ச்சியை விரிவாக எடுத்துரைக்கிறது. அல்போன்சோ டி அல்புகெர்கி கோவாவை எப்போது கைப்பற்றினார்? ஏ. அக்டோபர் 1520. பி. டிசம்பர் 1515. சி. நவம்பர் 1510. டி. நவம்பர் 1500. சரியான பதில் சி. நவம்பர் 1510. 1510 ஆண்டு நவம்பர் மாதம் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்போன்சோ டி அல்புகெர்கி பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார். இது இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை நிலைநாட்டவும் கோவாவை அவர்களின் தலைநகராக மாற்றவும் உதவியது. எந்த நகரத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி அமெரிக்க சுதந்திரப் போருக்கு வழிவகுத்தது? ஏ. பிலடெல்பியா, பிலடெல்பியா. பி. சார்லஸ்டன், சார்ல்ஸ்டன். சி. நியூயார்க், நியூயார்க். டி. பாஸ்டன், போஸ்டன். சரியான பதில் டி. பாஸ்டன், போஸ்டன். சரியான விடை டி. பாஸ்டன். 1773 இல் பாஸ்டன் துறைமுகத்தில் நடந்த பாஸ்டன் தேநீர் விருந்து, போஸ்டன் டீ பார்ட்டி நிகழ்வு பிரிட்டிஷ் வரி விதிப்புக்கு எதிரான கிளர்ச்சியாக அமைந்து அமெரிக்க சுதந்திரப் போருக்கு வித்திட்டது. பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் யார்? ஏ. 16ஆம் லூயி, லூயிஸ் தி 16th. பி. டாண்டன், டாண்டன். சி. ராபஸ்பியர், ரோப்ஸ்பியர். டி. மிராபோ, மிரபோ. சரியான பதில் டி. மிராபோ, மிரபோ. மிராபோ பிரெஞ்சு புரட்சியின் ஆரம்ப கட்டத்தில் தேசிய சட்டமன்றத்தின் முக்கிய தலைவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார். இவர் 3ஆம் எஸ்டேட் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய ஒரு பிரபு ஆவார். நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை ஒரு பேரரசின் எதை குறிக்க முடியும்? ஏ. அதன் புவியியல் அளவு. பி. அதன் இராணுவ வலிமை. சி. அதன் கலை முன்னேற்றங்கள். டி. அதன் பொருளாதார செழிப்பு. சரியான பதில் டி. அதன் பொருளாதார செழிப்பு. 1. நாணயங்களில் தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களின் அளவு ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை காட்டுகிறது. அதிகப்படியான உலோகக் கலப்பு அல்லது தரம் குறைந்த நாணயங்கள் பொருளாதார வீழ்ச்சியை குறிக்கின்றன. பின்வருவனவற்றில் நன்கு அறியப்பட்ட பழங்கால நகரமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. கொல்கத்தா, கோல்காத்தா. பி. வாரணாசி, வாராணசி. சி. டெல்லி, டெல்லி. டி. மும்பை, மும்பை. சரியான பதில் பி. வாரணாசி, வாராணசி. 9. வாரணாசி உலகின் மிகப் பழமையான மற்றும் தொடர்ந்து மக்கள் வசிக்கும் நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு புனிதமான ஆன்மீக மற்றும் கல்வி மையமாகும்.
எந்த நகரத்திலும் அதைச் சுற்றிலும் அதிக எண்ணிக்கையிலான பிரிட்டிஷ் சுரங்கத் தொழிலாளர்கள் குடியேறினர்? ஏ. ஜோஹன்னஸ்பர்க். பி. நியூயோர்க், நியூயாங். சி. கேப் காலனி, கேப் கொலோனி. டி. டிரான்ஸ்வால். சரியான பதில் ஏ. ஜோஹன்னஸ்பர்க். 3. 1886 ஜோகன்னஸ்பர்க்கில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் சுரங்கத் தொழிலாளர்கள் அங்கு குடியேறினர். இது தென்னாப்பிரிக்காவின் பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. பழைய ஆட்சியிலிருந்து விலகிச் செல்ல மாநாடு எதை உருவாக்கியது? ஏ. ஒரு புதிய வரிவிதிப்பு முறை. பி. ஒரு புதிய தேசிய சட்டமன்றம். சி. ஒரு புதிய அரசியலமைப்பு. டி. ஒரு புதிய குடியரசுக் கட்சி நாட்காட்டி. சரியான பதில் பி. ஒரு புதிய குடியரசுக் கட்சி நாட்காட்டி. 5. பிரெஞ்சு தேசிய மாநாடு கன்வென்ஷன் பழைய முடியாட்சி மற்றும் மத தாக்கத்தை நீக்க 1793 ஒரு புதிய குடியரசுக் கட்சி நாட்காட்டியை அறிமுகப்படுத்தியது. இது செப்டம்பர் 22, 1792 குடியரசு அறிவிக்கப்பட்ட நாளை முதல் நாளாகக் கொண்டு அமைந்தது. பைசாந்திய பேரரசின் இறுதி வீழ்ச்சிக்கு யார் காரணம்? ஏ. கோத்கள், த கோத்ஸ். பி. மங்கோலியர்கள், த மாங்கோல்ஸ். சி. ஓட்டோமான் துருக்கியர்கள், தி ஆட்டோமன் துர்க்ஸ். டி. சிலுவைப் போர் வீரர்கள், த குரூசேடர்ஸ். சரியான பதில் சி. ஓட்டோமான் துருக்கியர்கள், தி ஆட்டோமன் துர்க்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி கியூபி. 1453 இரண்டாம் முகமது தலைமையிலான ஓட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றியதன் மூலம் பைசாந்திய பேரரசு முடிவுக்கு வந்தது. இது ஐரோப்பிய வரலாற்றில் இடைக்காலத்தின் முடிவாகவும் நவீன காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. ஐரோப்பியர்கள் தங்கள் திட்டத்துடன் வந்த பிறகு ஆப்பிரிக்க எதிர்ப்பை நசுக்க எவ்வளவு காலம் ஆனது? ஏ. 1 வருடம். பி. 10 வருடங்கள். சி. 5 வருடங்கள். டி. 20 வருடங்கள். சரியான பதில் பி. 10 வருடங்கள். 5. 1884 முதல் 85 வரை பெர்லின் மாநாட்டிற்குப் பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டன. மேலும் நவீன ஆயுதங்களின் உதவியுடன் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் பெரும்பாலான ஆப்பிரிக்க எதிர்ப்புகள் ஒடுக்கப்பட்டன. கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தவர் யார்? ஏ. விஜயநகர ஆட்சியாளர்கள். பி. மேற்கு பாளையங்கள். சி. மதுரை நாயக்கர்கள். டி. கிழக்கு பாளையங்கள். சரியான பதில் டி. கிழக்கு பாளையங்கள். சரியான விடை பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பாளையங்களுக்கு தலைமை தாங்கினார். எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி போன்றவை கிழக்கு பாளையங்களின் முக்கிய பகுதிகளாக இருந்தன. கிளர்ச்சி செய்த வங்காளத்தின் மாகாண ஆளுநரான துக்ரில் கானுக்கு எதிராக பால்பன் என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஏ. அவரை நாடு கடத்தினார். பி. அவரை மன்னித்தார். சி. அவரை பிடித்து தலையே துண்டித்தார். டி. அவரை பதவியிறக்கம் செய்தார். சரியான பதில் சி. அவரை பிடித்து தலையே துண்டித்தார். 10. வங்காளத்தில் கிளர்ச்சி செய்த துக்ரில் கானை அடக்க பால்பன் நேரடியாகச் சென்று அவரை பிடித்துக் கொன்று தலையே துண்டித்தார். இதன் மூலம் தனது அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். எந்த நிர்வாக அமைப்பு முஸ்லிம் சுல்தானியங்களை திறம்பட அழைத்தது? ஏ. ஒருங்கிணைந்த தேசிய நிறுவனங்கள். பி. பரவலாக்கப்பட்ட உள்ளூர் நிறுவனங்கள். சி. தன்னாட்சி மாகாண நிறுவனங்கள். டி. மையப்படுத்தப்பட்ட பிராந்திய நிறுவனங்கள். சரியான பதில் பி. பரவலாக்கப்பட்ட உள்ளூர் நிறுவனங்கள். 8. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் சிதைந்து பரவலாக்கப்பட்ட உள்ளூர் நிறுவனங்கள் உருவானது முஸ்லிம் சுல்தானியங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இது பிராந்திய அரசுகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் தன்னாட்சி பெற உதவியது. ஜமீன்தாரி தீர்வு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ. 1793. பி. 1857. சி. 1800. டி. 1757. சரியான பதில் ஏ. 1793. 4. 1793 ஆண்டு காரன்வாலிஸ் பிரபு வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசாவில் நிலையான நிலவரி திட்டத்தை ஜமீன்தாரி முறை அறிமுகப்படுத்தினார்.
இது பிரிட்டிஷ் அரசுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்தது. பி 1857 என்பது பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டாகும். பனிக்காலத்திற்கு பிறகு மக்களின் அதிகரித்த நடமாட்டத்திற்கு எந்த சுற்றுச்சூழல் மாற்றம் பங்களித்தது? ஏ எரிமலை வெடிப்புகள் வால்கானிக் எராப்ஷன்ஸ், பி பூகம்பங்கள் earthquakes, சி காடழிப்பு டிஃபாரஸ்டேஷன், டி புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங். சரியான பதில் டி புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங். பனிக்காலம் முடிவுக்கு வந்தவுடன் ஏற்பட்ட புவி வெப்பமடைதலால் பனிப்பாறைகள் உருகி புதிய நிலப்பரப்புகள் மனிதர்கள் வாழத் தகுதியானதாக மாறின. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பெருக்கத்திற்கு வழிவகுத்து மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர உதவியது. இந்த காலகட்டத்தில் கருவிகள் மற்றும் கலை படைப்புகளை உருவாக்க எந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன? ஏ கல் மற்றும் செம்பு, பி கொம்புகள் மற்றும் தந்தம், சி வெண்கலம் மற்றும் இரும்பு, டி களிமண் மற்றும் மரம். சரியான பதில் பி கொம்புகள் மற்றும் தந்தம். சரியான விடை பி சோகஸ்மெலி. மேல் பழங்கற்காலத்தில் மனிதர்கள் கற்களைத் தவிர்த்து விலங்குகளின் கொம்புகள் மற்றும் தந்தங்களை பயன்படுத்தி நுணுக்கமான கருவிகளையும் கலைப் பொருட்களையும் உருவாக்கினர். இது மனித நாகரிகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கலை ஆர்வத்தையும் காட்டுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?